எரிவதுண்டோ புடவம்மா புடவை, புடவம்மா புடவை. அம்மா புடவை வாங்கிக்கோங்கம்மா. 150 150 150 150 வாங்கம்மா வாங்க எடுத்துக்கோங்கம்மா. எதை எடுத்தாலும் 150 எடுத்துக்கோங்கம்மா. இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கம்மா. இதா 150ம்மா எடுத்துக்கோங்கம்மா. 150 150 எடுத்துக்கோங்க. எதை எடுத்தாலும் 150 வாங்கம்மா வாங்க எடுத்துக்கோங்கம்மா. புடவம்மா புடவை, புடவம்மா புடவை. என் கையால செஞ்ச புடவம்மா, கலாச்சார புடவம்மா. அக்கா புடவை எடுத்துக்கோங்கக்கா. அம்மா நீங்களா? ராட்டம் காந்தி தேசப்பட்டின்னு பேசிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே ரோட்டுக்கு வந்துட்டீங்களா? என்னதான் நம்ம பண்ணாலும் காலங்காலமாக நடந்துட்டு வர வயிற்று பாலத்திலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீ மட்டும் என்ன பண்ணுவ? பாவம், இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற சாபம். இந்த சாபத்திலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அவங்க எந்த துணியை போடணும் நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடவும் கூடாது. ஆனா நம்ம புடவைய பத்தி நான் சொல்ல முடியும். நம்ம ஜனங்களும் கண்டிப்பா அதை வாங்குவாங்க. அம்மா புடவை வாங்கிக்கோங்கம்மா. இங்க வந்து இதை எடுத்துக்கோங்கம்மா. நீங்க எடுத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை எடுத்து கட்டி பாருங்கம்மா. சும்மா ராஜகுமாரி மாதிரி இருப்பீங்க. இது கட்டிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, துடைக்கிறதுக்கு மட்டும்தான். இதான் ரொம்ப விலை கம்மியா கிடைக்கிற பெரிய சைஸ் துணி. ஏதாவது ஒரு கலர்ல தாமா. அப்படின்னா நீங்க இதை கட்டுறதுக்கு வாங்கலையா? என் கையால நான் கஷ்டப்பட்டு நெஞ்ச இந்த புடவைய நீங்க எனக்கு தங்கம் கொடுத்தாலும் நான் தர மாட்டேன். போங்கம்மா. மா அவங்க அதை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஒன்னாச்சு விற்குதுல, அதை கொடுத்துட்டு காசை வாங்க. இது ஒன்றும் சாதாரண நூல் இல்லப்பா, நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம். உனக்கு எது சொல்லி எதுவும் புரிய போறதும் இல்லை. உங்கூட பேசிட்டு இருந்தா என்னோட பொழப்பு தான் வீணா போகும். நான் இந்த மிடி வித்து பொழைச்சிக்கிறேன். நீ அந்த புடவை கழிட்டு இங்கே அழு. வாங்கம்மா வாங்க எடுத்துக்கோங்கம்மா. 150 வாங்கம்மா வாங்க. எதை போறியா தம்பி? போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஏன்னா ஜனங்க இந்த புடவைய கண்டிப்பா வாங்குவாங்க. நம்ம இந்த புடவைய கட்டினாதான் மற்றவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை உணர்த்த முடியும். நம்மள ஆண்டுட்டு போனவங்க நம்மளுடைய வாழ்க்கை முறையை அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நாம அவங்க இங்க விட்டுட்டு போனதை கொண்டாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாருங்க, நாம நெய்ற இந்த புடவைய கட்டுற காலம் நிச்சயமா வரும். நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். பசி கஞ்சி பாரம்பரியத்தை விட்டுட முடியாது. புடவம்மா புடவை, புடவம்மா புடவை. அக்கா இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.